தல படம் வேற லெவல்ல இருக்கு தல. தமிழ் சினிமால இது வரைக்கும் உனக்கு தேவையானது எல்லாமே இருக்குது உள்ள. நல்லா சமைச்சு வச்சிருக்காரு. ஆதிக்கு வந்து எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. நாங்க எல்லாம் போய் சாப்பிட்டு கை கழுவ முடியல, அந்த அளவுக்கு ஃபுல்லா இருக்குது படத்துல. இவன் சொல்றான் பத்தியா, வெள்ள முடி இப்படிங்கிறா, தொப்ப வந்துச்சு வந்துச்சுட்டு. நீ உள்ள போய் அவர் போய் கெட்டப்ப பாரு, பில்லா இருக்குது உள்ள. நீ அதை பாரு, ஏட்டஸ் எல்லாம் கடவுளே கடவுளே, அதுவும் சொல்லக்கூடாதா? ஃபைன். வெல்கம் ஒன்ஸ் அகெயின் கைஸ் டு மை வீடியோ. அண்ட் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இது என்ன வீடியோன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் திஸ் இஸ் நாட் அ ரிவ்யூ ஆஃப் த ஃபிலிம் குட் பேட் அக்லி. நான் வந்து செகண்ட் டே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டே போனாங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி கேட்குறப்போ வாட் ஹீ செட் வாஸ், இந்த படத்துக்கு வந்தோமா, கை தட்டணுமா, டான்ஸ் ஆடணுமா, ஒரு மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து கத்திக்கிட்டு ஃபன் பண்ணோமா, அத்தோட உள்ளே நடந்தது என்னன்றதை மறந்துட்டு வெளில போயிடணும் அப்படின்னு ஒரு மேட்ரு சொன்னான். இன்னொன்று என்ன சொன்னான்னா, இது தியேட்டரில் இருக்கும் போதே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிடு, ஏன்னா இது ஓடிடிக்கு வந்து வீட்டில் உட்காந்து பார்க்கக்கூடிய மாதிரியான படம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போவே வந்து எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, ஓகே இந்த மாதிரி தான் இருக்க போகுது போல். பட் தி திங் இஸ் இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஏன்னா நானுமே வந்து ஏகே சாரை அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் மூடில் பார்த்தது கிடையாது. இந்த படத்தில் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் ஐ வாஸ் ஆக்சுவலி எக்ஸைட்டட் டு விட்னஸ் ஏகே சார் இன் தட் லுக்ஸ், இன் தட் மாஸ், இன் தட் ஆட்டிடியூட் ஆர் வாட்எவர் அதுக்கெலாம். அண்ட் செகண்ட்லி, நான் இந்த படத்தை வந்து ஒரு மூவி, ஒரு ஃபிலிமாக நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். ஏன்னா ஆதிக் தெளிவாக வந்து இது ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல், ஃபேன்ஸ்க்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு மேஷப். லைக் இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம எடிட்ஸ்லாம் பார்க்குறோம்ல, ஒரு மாசான மியூசிக் போட்டு ஒரு ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்ஸு அப்படி இப்படிலாம் ரெஃபரன்சஸ் நிறைய கொண்டு வந்து பண்ணுறது. ஸோ அப்படிலாம் ரெடி பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரீலோ இதோ வந்து நம்மளுக்கு ஒரு ஹிட் ஒன்று கொடுக்கும்ல, அந்த மாதிரி ஆதிக் வந்து தியேட்டருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த படத்தை அவுட் அண்ட் அவுட் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ ஏகே சாருக்கு வந்து கடைசியாக ஒரு அடியான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் இல்லை அப்படின்றதுனாலேயே நம்ம எல்லாருமே இன்க்ளூடிங் ஏகே ஃபேன்ஸ் வந்து பழைய ஃபிலிம்ஸோட கேரக்டர்ஸே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பில்லாவாக இருக்கட்டும், லைக் மங்காத்தாவாக இருக்கட்டும், ஆர் வாட்எவர், அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆதிக்கும் இந்த படத்தை வந்து பார்த்து நம்ம ஃபேன்ஸ்லாம் இதெல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையே நம்ம படத்தில் வச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ரெடி பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு தோணலை, அதான் இருக்குது படத்தில். அண்ட் அதான் ஃபேக்ட். அண்ட் நம்மளுக்கும் வந்து அஜித் சார் அந்த மாதிரியான லுக்ஸில் பார்க்கணும். ஏன்னா அவர் லீன் ஆகிட்டார். லீன் ஆனதுக்கப்புறம் அவரோட பழைய ஸ்டைல் ஆஃப் லுக்ஸு இன்னும் பயங்கர ஸ்டைலிஷாக இருப்பார். அந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு நம்ம எல்லோரும் வரவும் அஜித் சாரை இந்த மாதிரி ஸ்டைலிஷான லுக்கில் விட்னஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே இருந்துச்சு. இட்ஸ் நாட் லைக் இன்னரோட ஃபேன்ஸ் அப்படி இல்லை, எல்லாருக்குமே வந்து அவர் அப்படி விட்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுனால குட் பேட் அக்லி டிட் ஆக்சுவலி ஒர்க் ஃபார் சம் பீப்புள் லுக் வைஸில். அதாவது ஏகே சாரோட ஸ்டைலிஷான லுக்ஸ் அந்த வைஸில் சொல்கிறேன். அந்த திங் இஸ், நம்ம எல்லாருமே வந்து ஏகே சார் இந்த மாதிரி லுக்கில் எதிர்பார்க்குறோம், ஃபேன்ஸ் ஆர் வெயிட்டிங் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சதுனால வாட் ஆதிக் டிட் இஸ், அவர் வந்து இதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. லுக்ஸில் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்லோ மோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், ஃப்ரேம் காம்போசிஷன், அதாவது அதாவது ஏகே சார் வந்து இப்படி வருவார், இப்படி நடந்து வருவார், அடிப்பார், அந்த நாக்கை கடிச்சிட்டு அதுன்னு சொல்கிற அந்த ஒரு ஜெஸ்டராக இருக்கட்டும், குட்டி குட்டி ஜெஸ்டர்ஸ், அவரோட பழைய படத்தோட ரெஃபரன்சஸ்ஸு, இதெல்லாம் வச்சு தான் குட் பேட் அக்லியை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி கூட ஐ வாஸ் வாட்சிங் திஸ் ஃபிலிம் அட்டகாசம், அஜித் சாரோட ஃபிலிம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த படத்தில் வந்து அஜித் சாருக்கான மாஸ் இருக்கும், பயங்கர ஸ்டைலிஷாக இருப்பார், கதை ஒரு பக்கம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், அஜித் சார் கதை கூட ட்ராவல் ஆகிற விதம் நல்லாயிருக்கும். லைக் எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த படத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு லாஜிக் மிஸ் ஆகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் தோணாது. அண்ட் நம்ம வந்து ஏர்லி டைமில் நம்ம பார்த்த ஃபிலிம்ஸாக இருக்கணும், லைக் 2000s 2010 12 வரைக்குமே கூட நம்ம வந்து லாஜிக் பார்க்குற ஆளுங்க கிடையாது. லைக் ஏன் இங்கே இது இல்லை அது இல்லை அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு லாஜிக்கான ஒரு விஷயத்தை வந்து லாஜிக் இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம ஸ்பாட் பண்ணிட்டோன்னா
அங்கே பாடுறா அது வந்து அப்படி இல்லை, அங்கே பாடுறா மைக் வந்து உள்ளே வருது, இவன் இங்கே இந்த ட்ரெஸ்ஸில் தானே வந்தான், அப்புறம் இப்படி வந்தான்றது நம்ம அப்போ நினச்சிப்போமே தவிர இப்போ அது அவ்வளோ பெரிய விஷயமாக நம்ம பேச மாட்டோம். பட் கரண்ட்லி அதாவது இப்போ நம்ம இருக்க 2025ல் 2020க்கு அப்புறமாவே வந்து when people started to watch various லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ், நிறைய ஃபிலிம்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறாங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனாலேயே இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தேர் எக்ஸ்பெக்டிங் அ லாட். த திங் இஸ் இதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான ஸ்டோரி லைன் வச்சு கூட மூவ் பண்ணியிருக்கலாம். இதில் அது கூட இல்லாத மாதிரி மிஸ் ஆகிற மாதிரி தான் வந்து இட் வெண்ட். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஈவன் ஏகே சாரோட ஃபேன்ஸ் மூவி லவ்வர்ஸாக இருக்காங்களே அவங்க கூட வந்து தேர் அக்செப்டிங் தட் இந்த ஏரியாவில் வந்து தேர்ஸ் அ ஃப்ளா. ஆதிக் வந்து இதில் எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணாரே தவிர கதையிலையோ ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி லைனில் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணல. நிறைய இடத்துல லாஜிக் மிஸ் ஆகுது. லைக் இந்த ஓல்டு சாங் ட்ரெண்டுன்றது லோகேஷ் கனகராஜ் ஸ்டார்ட் பண்ணார், அது ஒரு சாங்கில் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ போக போக பீப்புள் ஆர் என்ஜாயிங்ன்றதுனால அதை ரொம்ப போட்டு திணிக்கிறதா இருக்கட்டும். ஆல்சோ த ரெஃபரன்சஸ் ஆர் டூ மச். முன்னாடிலாம் நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்தால் அங்கே பாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட் ஆகும். இப்போது நிறைய ரெஃபரன்சஸ் போட்டு 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 அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி திகட்டிடுது. அதனாலே எனக்கு தெரில, குட் பேட் அக்லி டிடன்ட் ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஃபார் மீ. எனக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நான் அதுதான் சொல்லணும். ஏகே சாரோட ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஹீ இஸ் ஆக்சுவலி கேப்பபிள் ஆஃப் புல்லிங் சம் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டஃப். அதாவது எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸஸ் அவருக்கு ஹேண்டில் பண்ணுவார், பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார், ஒரு ஹேண்ட்ஸம் ஹங்க்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு பர்சனுக்கு இப்போ நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இதுவே போதும்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் அவங்களே வந்து அது ஒரு பாராக செட் பண்ணிவிடுவாங்க. ஓகே ஃபேன்ஸ்க்கு இது போதும்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும் அப்படின்னு. இப்போது எல்லாருமே வந்து இப்போ பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க, நிறைய பேர் இப்போ ரிவ்யூஸ் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, அது போடுறாங்க. இது போதும், இப்படி தான் தலையை பார்க்கணுன்னு எதிர்பார்த்தேன், இது போதும்ன்றது ஓகே. யூஆர் டெல்லிங் அவுட் ஆஃப் அன் எமோஷன். அதாவது இத்தனை நாள் நீங்கள் வந்து சார் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கல, இப்போ நீங்கள் அதை விட்னஸ் பண்ணுறீங்க, அதனால் இது போதும், இந்த மாதிரி வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து தட் திங் ஐ காண்ட் அக்செப்ட் தட். ஓகேவா? ஏன்னா நீங்கள் இப்போ இதை போதும்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அவருக்கு வரக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு பாரை இப்போயே செட் பண்ணிடுறீங்க. இந்த அளவுக்கு அஜித் சார் செட் பண்ணால் போதுன்றது நீங்கள் சொல்கிறதுனால அவர் அந்த லிமிட்டை வந்து வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அவருக்கு வரக்கூடிய கதைகளும் அந்த மாதிரி இருக்கும். பட் இதுவே இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கீங்கன்னு வைங்களேன், ஈவன் ஏகே சாரோட ஃபேன்ஸே சொல்கிறேன், ஹானஸ்ட்டாக வந்து இதை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்ற கருத்தை வைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவருக்கும் அந்த விஷயம் போகும். ஓகே ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இல்லை இன்னும் நல்ல கதைகள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போகும். அதுக்குன்னு திகட்டுற அளவுக்கு எல்லாத்தையும் போட்டிங்கன்னு வைங்களேன், லைக் ரெஃபரன்சஸாக அதை தூக்கி போடு, லுக்ஸ் எல்லா படத்தோட லுக்ஸாக அதை தூக்கி போடு, ஓகே பழைய பாட்டு எல்லாமே இருக்கா அதையும் தூக்கி போடு, ஸ்லோ மோஷனாக அதையும் தூக்கி போடு, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ அது அதுதான் நான் சொல்கிற மாதிரி தான், அது திகட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துடுது அந்த இடத்துல. ஸோ நான் என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன்னா, திஸ் இஸ் ஃபார் சினிமா லவ்வர்ஸ் அண்ட் ஏகே சார் ஃபேன்ஸ் ஆர் ஹூஎவர் ஃபேன்ஸ் அவங்களோட படம் வரப்போ. ஓகேவா? ஹானஸ்ட்டாக என்ன உங்களுக்கு தோணுதோ, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து விஜய் சார் ஃபேன். ஓகேவா? நான் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா கோட் பார்த்துட்டு வந்துட்டு கூட ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் வித் த ஃபிலிம். நான் என்னை சுற்றி எல்லாருமே நல்லா தான் இருந்துச்சுன்னு சொன்னப்போ கூட எனக்கு மனசு வந்து அந்த இடத்துல கேட்கல, இல்லை இதில் இது ஃபால்ட் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தேன். ஸோ நான் அப்படி தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயமும் அதுதான். நீங்கள் வந்து இப்போது குட் பேட் அக்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வரீங்கன்னா ஹானஸ்ட்டாக அந்த ஃபிலிம் எப்படி இருந்துச்சு, லைக் உங்களுக்கு உண்மையாலே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தட்ஸ் ஃபைன். யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது, பீயிங் ஹானஸ்ட், அவ்வளோதான். இப்போ ஒரு 5 பேர் கூட படத்துக்கு போகிறோம், நானும் ஏகே சார் ஃபேன், எல்லாருமே வந்து ஏகே சார் ஃபேன்னா படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு படம் ஒர்க் அவுட் ஆகலை, ஆனால் மீதி இருக்க 4 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா டோன்ட் திங்க் லைக் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு பிடிக்காதனால தான் பிரச்சனை போல, சரி நம்மளும் சேர்ந்து பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அப்படி கிடையாது. ஜென்யூனாக உன்னோட தாட் என்ன, அந்த ஃபிலிமுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா, எதனால் ஒர்க் அவுட் ஆகலன்னு நீ நினைக்கிற, அதை சொல்கிறியா, இல்லை நீ எனக்கு போஸ்ட் பண்ணணுன்னா போஸ்ட் பண்ணுறியா, போஸ்ட் கூட பண்ண வேணாம், நம்ம இதை பேசணுன்னாலே, அதாவது நம்ம சரௌண்டிங் கிட்ட பேசணுன்னாலே இட்ஸ் சம்ஹவ் ரீச்சஸ், அந்த பாயிண்ட் வந்து ரீச் ஆகும். ஸோ நான் என்ன இதில் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு படம் வருது, உங்களுக்கு வந்து அதில் கதை இல்லாத மாதிரி தெரியுது, இந்த மாதிரி ஓவர் திகட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களுக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க.
இல்லை உங்கள் கூட இருக்கவங்களுக்காகவும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அந்த இடத்துல தெளிவாக இதுதான்றது ரெஜிஸ்டர் பண்ணாதான் அந்த பார்ன்றது ஒன்று செட் ஆகாது. ஏன்னா இதை விட அமேசிங்கான ஃபிலிம்ஸ், அமேசிங்கான ஸ்டோரிஸ் கூட அவருக்கு வரும், அவரால் டெலிவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு பார் செட் பண்ணுறதுனால மேபி அது தடையாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஐம் லுக்கிங் இட் ஆஸ் அ கோலிவுட் ஆர் அன் இண்டியன் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரியான ஒரு வியூவில் தான் நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு கன்க்ளூட் வித் இஸ், சூர்யா சார் வந்து ஒரு மேடையில் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி என் படமே வந்தாலும் அது நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் அதை நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் நான் நல்ல கதையை தேடி ஓடுவேன். ஸோ தட் இஸ் ஹானஸ்டி. அண்ட் அதுதான் வந்து நான் சொல்லவும் வந்தேன் இப்போது. ஸோ நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு அதில் உங்களுக்கான குறைகள் இருக்குது, இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை சொன்னால் தான் அந்த ஆக்டருக்கு வந்து நல்ல கதையை தேடி போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குட் பேட் அக்லி வந்து ஆதிக்கு எடுத்திருக்காருல, நீங்கள் வந்து உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூவோ உங்களோட ஹானஸ்டான தாட்ஸை சொல்கிறதுனால ஏகே சாருக்கு மட்டும் அது ஒரு ப்ளஸ்ன்ற மாதிரி கிடையாது. அது வந்து ஆதிக் ரவிச்சந்தர் அவருக்கும் ஒரு ப்ளஸ்ஸு தான். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அவர் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கை ஸ்பாட் பண்ணி அவருக்கு சொல்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மேபி அவர் அதை என்ன சொல்கிறது கரெக்ட் பண்ணிக்க விரும்புவார். வாட் ஐ வாஸ் சேயிங், சூர்யா சார் இப்படி சொன்னது வந்து தட்ஸ் கிரேட் திங். ஏன்னா அவருக்கு வந்து கடைசியாக ஒரு தியேட்டரில் ஒரு பிளாக் பஸ்டருன்றது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். சூரரை போற்று வாஸ் த லாஸ்ட் குட் ஃபிலிம் ஹி மேட். அண்ட் ஜெய்பீம் வாஸ் ஆக்சுவலி குட். அண்ட் ரெண்டுமே தியேட்டரில் வரல. ஆனாலும் ஹீ இஸ் ரன்னிங் டு டெலிவர் அ குட் ஃபிலிமில். அதுதான் மேட்ரு. இப்போ ஏகே சாருக்கு வந்து தேர்ஸ் அ பேஷன் அண்ட் ஹீ இஸ் கோயிங் பிஹைண்ட் இட். அது எல்லாமே ஃபைன் அண்ட் சூப்பர் ஹாப்பி. அண்ட் அவருக்கு மனசுலையுமே வந்து ஜென்யூனாக நம்ம ஃபேன்ஸ்க்குன்னு நம்ம ஒன்று கொடுக்கணும், ஏன்னா இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க, அவங்களுக்கும் நம்ம ஒன்று கொடுக்கணுன்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற விஷயம் அவருக்கு டெலிவர் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவர் இதில் ஒர்க் பண்ணுவார், உங்களுக்கு ஒரு நல்ல கதையை கொடுக்குறதுன்றது. அதுக்குமே நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கிறதுன்றது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் ரெட்ரோ இஸ் ஆக்சுவலி கம்மிங். ஐ எம் ஆக்சுவலி சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் ரெட்ரோ. அஃப்கோர்ஸ் கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் எனக்கு தெரிஞ்சு சூர்யா சாருக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிளாஸ்ட்ன்னு நினைக்கிறேன். தியேட்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் கதைகள் எல்லாமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு பேசுவோம். அண்ட் ஆல்சோ சச்சின் வருதுங்க. சச்சினுக்கும் ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். இது செலிப்ரேஷன் தான் ஃபுல்லாகவே. ஏன்னா நம்மளுக்கு கதை எல்லாமே தெரியும். போயிட்டு அந்த மனுஷனை இன்னும் எத்தனை படம் பார்க்க போகிறோன்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. See you guys in my next video. Bye and good night. டைம் என்ன ஆகுது? டைம் ஆயிடுச்சுங்க, நான் தூங்க போகிறேன். Bye.